ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சுங்க. ரன்னிங் நோஸ். அதனால நோஸ் ஓடுதுன்னு நினச்சிடாதீங்க. மூக்குலேருந்து தனியாக வந்துட்டுருக்கு. ஏன்னா எனக்கு உடனே நான் ரொம்ப லைட்டாக தூசி அந்த மாதிரி இந்த ரொம்ப பனி இதெல்லாம் இருந்தாலே எனக்கு உடனே வந்து உடம்பு முடியாமல் ஆகிடும். சென்னையில் செம்ம பனி. 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பயங்கர பனியாக இருக்குது. ரெண்டாவது அன்றைக்கி ஏர்போர்ட்லாம் போகும்போது நைட்டு போயிருந்தேன் முந்தானத்துலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இப்போ ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். அது மூக்குன்னு இருந்தால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதானே செய்யும். ஓகேங்களா, விடுங்க. இப்போ நான் நிறைய பேர்கிட்ட நல்ல விளக்கங்கள் ஓப்பனப்பாக கொடுத்த பிறகும் மறுபடியும் 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 சேம் விஷயத்தை அகெயின் அண்ட் அகெயின் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி ஆயிட்டீங்க? உங்களை யாராவது வந்து ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணி வச்சுருக்காங்களா? ஒரே குடும்பம், ஒரே ஆட்களை பற்றின விஷயங்களையே கேட்டு 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 ஏன் இப்படி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தெளிவாக சொன்னேன், அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. நம்மளால் எல்லாருடைய வாழ்க்கையும் சரிப்படுத்த முடியாது. உதவி கேட்குறவங்களுக்கு நம்ம சரிப்படுத்தலாம். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, எனக்கு படிப்பறிவு இல்லை, என்னால் சில ஸ்டெப்ஸ் எடுக்க முடியல, இதை எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியல, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். ஆனால் எல்லாமே தெரியும், ஓகே இருந்தது இருந்துட்டு போகட்டும், அது அப்படி வாழ்வோம், நான் இப்படி வாழ்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன உதவி பண்ண முடியும் சொல்லுங்கள்? எதுக்காக உங்களை நீங்கள் இவ்வளோ காயப்படுத்திக்கிறீங்க? நீங்கள் மன உளைச்சல் ஆகிறது இல்லாமல் என்ன எதுக்கு மன உளைச்சல் ஆக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக? நான் உங்களுக்காக பயந்து போய் சோஷியல் மீடியாவெல்லாம் விட்டுட்டு வெளியே போகணுமா? என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸும் என்னுடைய ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகணுமா? எதுக்காக? ஏன் இப்படி மன உளைச்சலுக்குள்ளே ஆகுறீங்க? ஏன் இவ்வளோ ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க? இன்னொரு குடும்பத்தில் இப்போ நம்மலாம் பார்த்தீங்களா, காலையில் எழுந்தவுடனே முதல்ல என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா? முதல்ல ஃபோனை கண்ணை திறக்கிறோமோ இல்லையோ ஃபோனை தேடி எவன் வீட்டில் என்ன நடந்திருக்கு, யார் யாரை வெட்டிக்கிட்டாங்க, யார் யாரை குத்திக்கிட்டாங்க, இவன் பொண்டாட்டி கூட இருக்கானா, அல்ல அவன் பொண்டாட்டி கூட போயிட்டானா, எவன் கூட போனா, அவன் எவன் கூட போனா, இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யார் ரோட்டில் தலைபிடி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம? ஆக்சுவலி இது இந்த 2000க்கு அப்புறம் உள்ள பசங்களுக்கு இந்த பழக்கம் இல்லை, நம்ம தான் இப்படி இருக்கும். ஏன்னா அவங்க சில விஷயங்கள் எல்லாம் கடந்து போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு அன்னெசரி இஷ்யூஸ், நாங்கள் இதுக்குள்ளெல்லாம் தலையிட விரும்பல, இது அவங்க லைஃப் அவங்க பார்த்து. ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஒருத்தருடைய லைஃப்பை நம்ம திருத்த போகிறதும் இல்லை. ஆனால் அன்வான்டாக அவங்களுடைய குடும்ப விஷயத்துக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் உண்மை என்னன்னு தெரியாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து எதையோ போட்டு கஷ்டப்படு, இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ, இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ, நீங்கள் உங்களை மன உளைச்சலுக்குள்ளே ஆக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியும்? ஒரு சில விஷயங்களை என்னால் இவ்வளவு தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். அதை புரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் கடமை இருக்குது. ஒரு வாழ்க்கை, நம்முடைய குடும்ப சூழ்நிலை நமக்கு சரியில்லைன்னும் போது நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை வருதுன்னா முதல்ல என்ன பண்ணணும்? கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கணும். இந்த காலத்தில் நம்ம அந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கல. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆயிரும், மொபைலும் ஃபோனுமா இருக்கும். ஸோ நம்மளுடைய டைமை மோஸ்ட்லி ஆக்குபை பண்ணுறது அதுதான். அதே மாதிரி ஒரு கணவனோ மனைவியோ ஒரு தவறை ஒரு தடவை செஞ்சால் மன்னிக்கலாம், 2 தடவை செஞ்சால் மன்னிக்கலாம். அதே தவறை திரும்ப 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 செய்கிறாங்கன்னா அதுக்குள்ளே போய் உழன்று என்ன சொல்ல, அதுக்குள்ளே வந்து அப்படி நம்ம வந்து அழுத்திக்கிட்டு நம்ம வாழணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா? நமக்கு திறமை இருக்கா, நமக்கு உழைக்கக்கூடிய கல்வி இருக்குது, நம்ம நல்லா வேலைக்கு போகிறோம், நல்லா இதாக இருக்கும், நம்மளால் ஒரு குழந்தையை வந்து வளர்க்க முடியும், இல்லை நமக்கு பிள்ளைகள் இல்லாட்டினாலும் நம்மளால் சொசைட்டியில் தலை நிமிர்ந்து இருக்க முடியும். இப்படி ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையை சரியான பார்வையில் சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு வந்து சட்டம் மட்டும் இல்லை, நிறைய பல என்ன சொல்ல, நிறைய சில சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் கூட இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. புரியுதுங்களா? பணம் மட்டும் தேவை கிடையாது, நமக்கு நல்ல மனசு இருந்து நம்ம போய் எங்களுக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு இது உதவி பண்ணுங்க ஐயா, எனக்கு இந்த மாதிரி சட்ட உதவிக்குள்ள போக தெரியல, எனக்கு அந்த அளவு படிப்பறிவில் சொன்னா போதும், அந்த மாதிரி உதவிகள் செய்கிறாங்க. இப்போ சட்டத்திட்டங்களில் கூட எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்தாச்சு. இப்போ ஆக்சுவலி 2025ல் நியூ டெல்லியில் ஒரு ஆக்ட் போட்டாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரித்து ஏதேனும் ஒரு உறவு வந்து எந்த உறவு வந்து பிரிச்சதோ, மேபி அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அந்த உறவுக்கு மேலே கூட நம்ம வந்து கேஸ் போட்டு அவங்க மேலே வந்து நம்ம வந்து பணம் கேட்கலான்னு சொல்லிட்டு காம்பன்சேஷன் கேட்கலான்னு சொல்லி கோர்ட்டு வந்து ஆர்டர் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி யாரால் நம்மளுடைய குடும்ப உறவு பிரிஞ்சுதோ அவங்க மேலே கூட லீகல் அப்ரோச் பண்ணலாம். இப்படி பலவிதமான வாய்ப்புகள் கொடுத்துருக்கு. அப்போ ஒருத்தவங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே திரும்ப 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 உழன்று 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 அவங்க வேதனைப்படுறது இல்லாமல் நீங்களும் வேதனைப்படுறீங்கன்னு தெரியும் போது எதுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஏன் உங்களுக்கு புரியலையா? ஒரு காரியம் காலையில் எழுந்தால் அதே தான் பேசுகிறாங்க, நைட் ஆனால் அதே தான் பேசுகிறாங்க, மத்தியானமும் அதே தான் பேசுகிறாங்க, அடுத்த நாளும் அதே தான், அதே விஷயம் தான் தொடர்ந்து 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 பேசிக்கிட்டு இருக்காங்க.
அப்படி பேசும்பொழுது நீங்க எதுக்கு அதுக்குள்ள போயிட்டு இவ்வளவு மன உளைச்சல் ஆகுறீங்க? உங்களுக்கு தெரியலையா ஒரு விஷயத்துக்கு? இப்ப நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு புண்ணோ ஒரு காயமோ இருக்குன்னா அதை சுரண்டிட்டே இருக்கிறத விட நம்ம என்ன பண்ணுவோம், அதோடைய ரெமெடி என்னன்னு பார்ப்போம் இல்லையா? இதுக்கு என்ன செஞ்சா இது ஆகும். இப்போ அதே மாதிரிதான் ஒரு வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வந்து நடக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வரணுமோ அதுக்குரிய ப்ராப்பர் சொல்யூஷன் எடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து உட்கார்ந்துட்டு நீங்கள் எல்லாரும் மன உளைச்சல் ஆயிட்டீங்க. சரி, நீங்கள் மன உளைச்சல் யாராவது இன்னைக்கு அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சில ஆட்களாலேயோ ஒரு சில விஷயங்களாலேயோ மன உளைச்சல் ஆகுதுன்னா நீங்கள் தைரியமாக போய் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். இந்த குறிப்பிட்ட பீப்புளால் அல்ல இந்த குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியால் இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தால் எனக்கு மன உளைச்சல் ஆகுதுன்னா நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? அது சட்டத்தில் விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒருத்தர் 10 பேர் போகணும், 15 பேர், நீங்கள் ஒருத்தராக கூட சொல்லலாம் எனக்கு மன உளைச்சல் ஆகுது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, எனக்கு எப்போ பாரு மைண்டில் இதே தான் தோணுது, சைக்கலாஜிக்கலாக எனக்கு இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, என்ன ஆயிருக்கும்? ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு நம்புறேன், உடைய வார்த்தைகளை நம்புறேன், ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலன்றது நீங்கள் அந்த மாதிரி கூட போகலாம். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே திங்க் பண்ணி உங்களால் என்னங்க பண்ண முடியும்? நான் சொல்றேன், நம்ம பார்வையாளர்களா பார்க்குறேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா பார்வையாளராக நீங்க இந்த கேமராவுக்கு உள்ளுக்குள்ள இருந்து பார்க்குறீங்க, நான் கேமராவுக்கு வெளியில் நிற்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்வையா அங்கிருந்து நீங்க சொல்லலாம், ஐயோ மசிமா அதை பாருங்க பின்னாடி ஏதோ இருக்கு, இல்ல பின்னாடி ஏதோ வருது, இல்ல உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா, இது பண்ணுங்க, அதை மாதிரி சொல்லலாம். மற்றபடி நீங்க எங்கிட்ட உள்ள வர முடியாது இல்லையா? நான் எங்க இருக்கிறேன், நான் என்ன பண்றேன், என்னுடைய விஷயங்கள் என்ன எத்தனை உங்களுக்கு புரியும்? நான் பேசுற விஷயங்கள்ல எத்தனை வந்து கரெக்டா இருக்கு இல்லைன்றது உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? புரியுதுங்களா? அது மேபி ஒரு கான்டென்ட்டா இருக்கலாம், அது ஒரு வேளை வந்துட்டு மக்களுக்கு மன உளைச்சல் ஆகுதுன்னும் போது நிறைய வியூஸ் வரலாம், அதனால அவங்க பணம் சம்பாதிக்கலாம். யார் சொன்னா இந்த காலத்துல யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை பத்தி பேசும்போது வியூஸ் வருது இல்லையா? எவ்வளவு வியூஸ், அந்த அளவுக்கு அவங்களுக்கு காசுங்க. புரிதுங்களா? நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நீங்க கொடுக்குற ஏன் அவங்க சிலர்லாம் பொய்யான காரியங்களை மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க பேசும்பொழுது நம்மளாம் இன்ட்ரெஸ்டா போய் அதை பார்க்கும்பொழுது அது வியூஸ் வரதால அவங்களுக்கு வருமானம் வருது. அதை நீங்க யோசிக்கவே மாட்டேன்றீங்க. மன உளைச்சல் ஆகிற நீங்க அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன்றீங்க. ஒரு குடும்ப உறவு என்னன்னா, ஒரு உறவுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா, ஒரு செப்பரேஷன் ஆச்சா, ஒண்ணு பேசணும், இல்ல பேசி இது ஈக்குவலாக வரும். எனக்கு என்ன வேணுமோ, சட்டப்படி எனக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு செய்யுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு நம்ம ஒதுங்கி நம்ம பிள்ளைகளுக்காக போய் நம்ம பிள்ளைகளோ நம்ம குடும்பமோ என்ன இருக்கோ நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும். அது தாண்டி மறுபடியும் அதுக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனைகளை பேசி உங்க எல்லாரையும் சைக்கலாஜிக்கலா நீங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அஃபண்ட் ஆகி தான் போயிருக்கீங்க இந்த ஒரு விஷயங்களால. எதுக்காக அப்படி இருக்கீங்க? உங்க குடும்பத்துல உங்களுக்கு வேலைகள் இல்லையா? உங்க குடும்பத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லையா? உங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கா? அப்படியா? நல்லது. அடுத்த ஸ்டெப் நீங்க பாருங்க. அதை விட்டுட்டு ஏன் இதையே பாக்குறீங்க? காலையில எழுந்ததுமே என்ன காசிப் என்னன்னு பார்க்க ஏன் அலையுறீங்க? உங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? எதுக்காக உங்களை நீங்க கஷ்டப்படுறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றேன், எல்லா பெண்களுக்கும் மோஸ்ட்லி இது பெண்கள் தான் மோஸ்ட்லி ஏன்னா ஆண்கள்லாம் வந்து சிலர்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் போய் பார்க்கும்பொழுது அது ஒரு ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. பட் பெண்கள் தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுறீங்க, இதுக்குள்ள போய் விழுந்து ரொம்ப உங்களை மன உளைச்சலுக்குள்ள ஆக்கிக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன்னா, இதை ஜஸ்ட் ஒரு பார்வையாளராக பாருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் முந்தி உள்ள காலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சட்டங்களும் எல்லாமே பெண்களுக்கு ஆதரவா அதிக அளவில் சப்போர்ட் பண்ணுது. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை வந்து அக்ரி பண்ணிட்டு போறாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும், இல்லாம இருக்காது. நீங்க அதை யோசிக்க மாட்டேன்றீங்க. ஏதாவது அதுல இருக்கும். ஒண்ணு ஆதாயம் இருக்கலாம், இல்ல அதுல ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கலாம். ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க பிரச்சனைகளை பாருங்க. அடுத்தவங்க பிரச்சனைகளுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்க டைம் அண்ட் மணி எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு குடும்ப உறவுன்னா எவ்வளவு ஒரு புரிதலோட வாழணும். புரிதல் முடியலையா, ஒரு பிரிவுகள் வருதா, ஒரு மன வருத்தங்கள் வருதா, தயவு செஞ்சு அந்த மாதிரி உறவுகளை விட்டு வெளியே வந்து நிம்மதியா வாழுங்க. ஏன் மன உளைச்சலுக்குள்ள வாழ்றீங்க? ஏன் கண்ணீருக்குள்ள வாழ்றீங்க? தேவையே கிடையாது. எந்த ஆணா இருக்கட்டும், எந்த பெண்ணா இருக்கட்டும், ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆணோ பெண்ணோ இருக்காங்கன்னா மன்னிக்க முடிஞ்சா மன்னிங்க. ஒரு தடவை மன்னிக்கலாம், 2 தடவை மன்னிக்கலாம். அகைன் அண்ட் அகைன் அதே தப்பு பண்றாங்களா, மன்னிக்காதீங்க. அது நீங்க முட்டாள்னு காட்டுறீங்க. நீங்க அப்படி பண்றது நீங்க உங்களை கோடையாக்கிக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு தவறுன்னு தெரியுமா, தவறு அந்த இடத்துல சுட்டி காட்டுங்க. இல்லையா, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து போய் நிம்மதியா வாழுங்க. இந்த உலகம் எல்லாருக்கும் வாழ்றதுக்கு இருக்கு, ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. நம்ம கண்ணெதிரே ஒரு அநீதி நடக்குது, நம்ம கண்ணெதிரே நமக்கு வாழ்க்கைக்கு ஒருத்தன் அநீதி பண்றான், நம்மளை கஷ்டப்படுத்துறான், அவனுடைய நடவடிக்கை இல்லை அவளுடைய நடவடிக்கையால நான் கஷ்டப்படுறேன், எனக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படி சீரழிஞ்சு போச்சுன்னா சட்ட நடவடிக்கை எடுங்க. பர்சனலா ஏன் நீங்க உங்களை தாக்கிக்கிறீங்க? பர்சனலா ஏன் நீங்க உங்களை அஃபண்ட் ஆக்கிக்கிறீங்க? நீங்க ஏன் உங்களை காயப்படுத்திக்கிறீங்க? இதனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. தூக்கம் போயிடுது, உங்களுடைய நிம்மதி போயிடுது, உங்களுடைய சந்தோஷம் போயிடுது. உங்களை நேசிக்கிறவங்க உங்களால அவங்களும் மன உளைச்சலுக்குள்ள ஆகுறாங்க. புரியுதா உங்களுக்கு? தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள இருந்து வெளியே
வரனா வெளியே போயிடுங்க. அதே மாதிரி நான் சில குடும்பங்கள் சில பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சொல்றேன், ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ தவறு பண்ற நீங்களும் அதே தவறு தான் அதுக்கு பதில் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு வேளை ஒரு நல்ல வாழ்க்கையோ இல்லை ஒரு நல்ல காரியமோ நடந்தா ஓகே. அது ஒரு வேளை மறுபடியும் தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தயவு செஞ்சு புரிதலோட வாழ கத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஒரு ஆணோ பெண்ணோ சமுதாயத்தில் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிட்டோம்னா நாளைக்கு அது வெளியே வரும்பொழுது அந்த ஆண் இல்லை அந்த பெண் அவங்களுடைய குடும்பம் வந்து மற்ற இடங்களில் தலைகுனிய வேண்டிய நிலைமை வருது. புரியுதா? அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்குது, அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்குது. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். புரியுதா? இந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ற பிள்ளைங்க ஒரு பயத்தோட வளருவாங்க. புரியுதா? அவங்க யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க, யாருக்கிட்டையும் அவருடைய உறவுகள் நல்லா இருக்காது. புரியுதா? ஏன்னா அந்த குழந்தைகள் எங்க போனாலும் சொசைட்டில அவமதிக்கப்படுவாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை யோசிக்கணும். உங்களுடைய சொந்த சந்தோஷத்துக்காக குழந்தைகளை நேரத்துக்கு பார்க்காம அதுங்களுக்கு ஒரு சோறோ சாப்பாடோ எதுவும் கொடுக்காம அதுங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அரவணைப்பு கொடுக்கலன்னா அதோடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். எத்தனை பேரண்ட்ஸ் அதை யோசிக்கிறீங்க? நீங்க செல்ஃபிஷா இருக்கீங்க. நீங்க செல்ஃபிஷா இருந்துகிட்டு மற்றவங்களுடைய லைஃப்ல நிம்மதிக்கு உங்களுக்கு பணம் வேணும், நீங்க வந்து மற்றவங்களை மன உளைச்சல் ஆக்குனா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீ மன உளைச்சல் ஆகிட்டு இருக்கீங்க, மன உளைச்சல் ஆக்கிட்டு இருக்கீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. எல்லா நாளும் உங்களுக்கு ஆதரவான நாட்களா இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அது ஆதரவு மாறிச்சுன்னா உண்மை வெளியே வந்ததுன்னா நீங்களாம் எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுப்பீங்க? முதல்ல அதை யோசிங்க. புரியுதா? தயவு செஞ்சு யாருக்கும் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லா ஆணும் பெண்ணும் எல்லாருக்கும் சொல்ல, ஒரு குடும்ப உறவுக்குள்ள உங்களுக்குள்ள பிரச்சனை வருதா உங்களுக்குள்ள உங்களுடைய அந்தரங்கங்களை பேசுங்க. அதை தாண்டி வெளியே கொண்டு வந்து பேசி பலருடைய சஜஷன் கேட்கிறன்ற பேர்ல பலரை மன உளைச்சலுக்குள்ள ஆக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கொடுக்குற சொல்யூஷன் படி நீங்க வாழ்றீங்களா? இல்லையே. நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க அதுபடிதான் வாழ்றீங்க. ஆனா உங்களுடைய சிம்பத்தி நீங்க காமிச்சுக்கிட்டு அது மூலமா என்ன வருமானம் ஈட்டலாம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கண்ணீரை வந்து நீங்க காமிச்சு மற்றவங்களை ஏமாத்துறீங்க. அதை மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? எல்லாரும் சரி, சோசியல் மீடியால நமக்கு யாருடைய முகமும் நிரந்தரமான முகமானு தெரியல. நம்ம ஏமாந்துருக்கோம். நான் பர்சனலா ஏமாந்துருக்கேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் சொல்ல தயவு செஞ்சு மறுபடியும் அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளேயே சுத்தி வந்துட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ மெசேஜுங்க. இன்னைக்கு நான் முடிஞ்சா லைவ் போடும்போது நான் வாசிச்சு காட்டுறேன். எவ்வளோ மெசேஜஸ். ஏன் இப்படி? ஆனா சில புரிதல் உள்ளவங்க எனக்கே மெசேஜ் போடுறாங்க, சேஃபா இருங்க, நீங்க இப்படி இருங்கன்ட்டு. ஆனா மத்தவங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்றாங்க, அவங்க நல்லா தானே இருக்காங்க. உங்களுக்கு என்ன பயம், என்ன பதட்டம்? மகன் 2 பிள்ளைங்கள் இருக்காங்க, அவங்க குடும்பம் இருக்கு, அவங்க எல்லாரும் பார்த்துப்பாங்க. நீங்க பதறாதீங்க. அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஆக்சுவலி களத்துல இறங்குங்க. என்ன ஏதுன்னு உண்மையை அலசி ஆராய்ங்க. ஆராய்ஞ்சு என்ன தேவைப்படுதுன்றதை கரெக்டா பண்ணி ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுங்க. கொடுக்க முடியலையா ஒதுங்கி ஓரமா நின்று நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. நீங்க அது மன உளைச்சலுக்கு ஆகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இழந்துறாதீங்க. புரியுதா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய குடும்பத்துல அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 24 மணி நேரம் இந்த விஷயங்களுக்குள்ளே நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இதுக்கு என்ன கமெண்ட்ஸ் இது என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நீங்க அது டிஸ்டர்ப் ஆகுறீங்க. அது மறந்துடாதீங்க. உங்களுக்கு உங்க வாழ்க்கை முக்கியன்றது மறந்துடாதீங்க. ஏன்னா எல்லாத்தையுமே அவன் வந்துட்டு மற்றவங்களுடைய எமோஷன்லையும் இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கு. மற்றவங்களுடைய எமோஷன்லையும் மற்றவங்களுடைய என்ன சொல்ல ஒரு ஒரு இதுலையும் வந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் உலகமா இருக்கு. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் இருந்தால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சம்பாதிச்சலாம். கிடையாதுங்க. நேர்மையான வாழ்க்கை இருக்கணும், சுய ஒழுக்கத்தோட வாழணும். அதுதான் பணம் நமக்கு எப்பவுமே கூட நிற்காது. ஒரு வேளை மேபி அது தேவைகளை நிறைவேற்றலாம். பட் அந்த வாழ்க்கையோட நிம்மதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தில் வராது. இதை தான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். உங்களுடைய குடும்ப உறவாகட்டும் எதுலேயே ஆகட்டும், ஒரு தவறோ ஏதோ நீங்க பாக்குறீங்களா, அது உங்களால ஏத்துக்க முடியலையா, நீங்க பொறுத்து பாக்குறீங்களா, உங்களால முடியலையா, தயவு செஞ்சு அதை விட்டு வெளியே போயிடுங்க. நிம்மதியா இருங்க. உங்களால மன உளைச்சல் மத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. இந்த கான்டென்ட்டை வச்சு நீங்க மத்தவங்களை மன குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காதீங்க. உண்மை என்னன்னு வெளியே வந்துடும். அப்புறம் நல்லா இருக்காது. அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, அழகா வாழ கத்துக்கோங்க. மற்றவங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள ரொம்ப உள்ள போகாதீங்க. புரியுதா? வெளியவே இருங்க. ஒரு பவுண்டரிஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப உள்ள போகாதீங்க. கடைசியில் அது என்னன்னா நமக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்கிடும். புரியுதா? மறுபடியும் இந்த வீடியோ ஏன் போறேன்னா என்கிட்ட கேட்டீங்க இல்லையா, உங்களுக்காக சொல்றேன். புரியுதுங்களா? தயவு செஞ்சு உங்க ஒருத்தர் பேரை சொல்லி உங்களை நான் வந்து அசிங்கப்படுத்த விரும்பல. இல்ல உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணா மற்ற எதிர்காரங்க யாரும் உங்களை தவறா பேசணும். ஏன்னா நீங்க அங்கேயும் இருக்கிறீங்க இங்கேயும் இருக்கிறீங்க. ஸோ எனக்கு உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அதனால மறுபடியும் சொல்றேன், உங்களுக்காக என் வீடியோ பார்க்குற எல்லாருக்காகவும் சொல்லி ஏன் இந்த வீடியோவோட நீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க ரிலேட்டட் பீப்புள் தான் எனக்கு ஃபாலோவர்ஸா இருக்கீங்க. புரியுதா? அந்த ஒரு காரணத்தாலையும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவங்க வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. புரியுதா? உங்களை எமோஷனலா ஃபூல் ஆக்கிட்டு அதுல என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்றத மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை இதுதான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கா, போய் பாருங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இக்னோர் அண்ட் மூவ் ஆன் யுவர் வே. புரியுதா? உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. புரியுதா? அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது இருந்தும் ஒருத்தவங்க அந்த வாய்ப்புகளுக்குள்ள போகாம அதுக்குள்ளேயே மறுபடியும் தொங்கிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியாமலா இருக்கு.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு பார்வையாளராக இருங்க. நீங்கள் ரொம்ப அதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? முடிஞ்சா நீங்கள் 4 மணி லைவ்ல மீட் பண்ணலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏதாவது கருத்து வேறுபாடுகளோ உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக இல்லை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். ஓகேங்களா? டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.